எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். நீ உன் தேவனாய் கர்த்தரின் சத்தத்தை செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து உன்மேலே உனக்கு பலிக்கும். உபாகமம் 28 7ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படிக்கு ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாக புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். பிரியமானவர்களே, உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொன்றாய் நான் பார்த்து கொண்டு வருகிறோம். முதல் நாளிலே உபாகமம் 28:1 வசனத்தை வாசித்து நாம் தியானித்தோம். அடுத்த நாள் 2வது வசனத்தை 2க்கு அப்புறம் ஒவ்வொரு வசனமாக சேர்த்து நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். 2 நாட்கள் முன்பாக வரை 6வது வசனம் வரை பார்த்தோம். இன்றைக்கு 7வது வசனத்தை பார்க்கிறோம். பாருங்கள், இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கேளுங்கள். உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கிற பொழுது, அவருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய கற்பனைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்கிற பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் வந்து உண்மையிலே உனக்கு பலிக்கும். ஒன்று அதுதான் நாம் பார்க்குறோம். ஸோ உனக்கு விரோதமாக எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்க ஒப்பு கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுப்பார். சத்துருக்களை கர்த்தர் நமக்கு முன்பாகவே முறிய அடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார் என்று ஒரு வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுக்கிறார். நாம் ஆண்டவருடைய கற்பனைகளை கேட்டு ஆண்டவருடைய கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாம் செய்கிற பொழுது நடக்கிற பொழுது நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சத்துருக்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு முன்பாகவே முறியடிக்கும்படியாக ஒப்பு கொடுப்பாராம். பார்த்தீங்களா, அவர்கள் முறிந்து விழுவார்கள். அவர்கள் நமக்கு முன்பாகவே முறிந்து விழுவார்கள். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக இருக்கிற பொழுது நாம் கர்த்தரின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் வாழ்ந்தால், கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய் வாழ்ந்தால், அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் நமக்கு முன்பாகவே அவர்களை கர்த்தர் முறியடிப்பார். அவர்கள் நம்மை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் கொண்டு வரும் உபத்திரங்கள் நம்மை சேதப்படுத்தாது. கர்த்தர் நம்ம நெருங்குவதற்கு முன்பாக அவளை முறியடிக்க ஒப்பு கொடுத்து விடுவார். இந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரே ஒரு நிபந்தனை தான், ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவர் சித்தத்தை செய்கிற பிள்ளைகளாய் வாழ வேண்டும். இதில் 2வது பகுதியை பார்க்கிற பொழுது பாருங்கள், ஒரு வழியாய் உனக்கு விரோதமாக புறப்பட்டு வருவார்கள். ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள் சத்துருக்கள், ஆனால் 7 வழியாய் உனக்கு முன்பாகவே அவர்கள் அடித்து விரட்டப்படுவார்கள், ஓடி போவார்கள். பார்த்தீங்களா, அப்போது ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வரக்கூடிய உன்னுடைய சத்துருக்களெல்லாம் உனக்கு முன்பாகவே 7 வழியாய் அவர்கள் ஓடி போவார்களாம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். தேவனுடைய வாக்குத்தத்தம் அதுதான். தேவன் நமக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்குறோம், அவருடைய கற்பனைகளை கேட்கிறோம், அவருக்கு பிரியமானவர்கள் செய்கிற பொழுது தான் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே 28ஆம் அதிகாரத்தில் முதலில் வரக்கூடிய 14 வசனங்களுமே கீழ்ப்படிதலின் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பில் தான் வருகிறது. ஸோ இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்திற்கு நீ உண்மையாய் செவி கொடுத்து அந்த சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால், வலப்பக்கம் இடப்பக்கம் சாராமல் அதன்படி செய்வாயானால் உனக்கு பின்னால் சொல்லப்படக்கூடிய ஆசீர்வாதம் வந்து உனக்கு பலிக்கும். ஒன்று அதுதான். 2 அதான் சொல்லப்படுகிறது, உன் தேவனே கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுக்குற பொழுது இப்போ சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உனக்கு வந்து பலிக்கும். ஸோ 1ம் 2ம் போக மிச்சம் 12 வசனங்களிலும் 12 விதமான ஆசீர்வாதங்களை தேவன் கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு, தேவனுடைய கற்பனையின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு, சித்தத்தை செய்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்குறார். இந்த காலை வேளையில் நமக்கு கொடுக்குற 2 ஆசீர்வாதத்தை பார்த்தீங்களா? உன்னுடைய சத்துருக்களெல்லாம் உனக்கு எதிராக புறப்பட்டு வர சத்துருக்களெல்லாம் உனக்கு முன்பாகவே முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் ஆண்டவர். அதோடு மாத்திரமில்லாமல் ஒரு வழியாய் புறப்பட்டு வருகிற அத்தனை பேருமே 7 வழி உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். எவ்வளோ பெரியதான் ஒரு ஆஃபீஸும். கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி ஒப்பு கொடுப்போமா? என்ன நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள், வேதனைகள், உபத்திரங்கள் வந்தாலும் ஒரு நாளும் நம்ம கர்த்தருடைய வசனத்தை விட்டு விலகி போகக்கூடாது. அவர் சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்ம இப்படியாக பாதுகாத்து ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து அதனுடைய நடக்கிற பொழுது கர்த்தர் எங்களுக்கு முன்பாக வரக்கூடிய சத்துருக்களை எங்கள் முன்பாகவும் உரிய அடிக்கப்படும் ஒப்புக் கொடுக்கறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமில்லாமல் ஒரு வழியாய் வரக்கூடிய சத்துருக்களை 7 வழியாய் ஓடி போக செய்கிற தெய்வமே உங்களுக்கு கொடான கூடி ஸ்தோத்திரம். எங்கள் சத்துருக்களிலிருந்து எங்களை விடுதலையாக்கி பாதுகாப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போய் சொன்ன வசனத்தின்படியாக எங்களை பாதுகாத்து நடத்துவீராக. இந்த நாள் முழுவதும் எங்களை நடத்தும், எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களை நடத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென்.